அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பிக்கின்றேன். இன்றைய தலைப்பு ஓய்வு. அல்லாஹ் கொடுத்த 2 நிஹ்மத்துகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. இந்த ரெண்டும் மிகப்பெரிய நியமத்துகள். ஆரோக்கியமாக இருக்கும் போது ஆரோக்கியத்தை நம்ம பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம். அதே மாதிரி தான் ஓய்வு நம்மளுக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அந்த ஓய்வை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓய்வு கிடைக்கும் போது ஒரு 5 நிமிஷம் கிடைச்சாலும் நம்ம ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறோம். நம்ம ஓய்வுலாம் ஃபோன் பார்க்குறதுக்கு, டிவி பார்க்குறதுக்கு, இதிலே நம்ம ஓய்வு நேரம் போயிடுது. நைட்டு தூங்க போகையில் கூட தூக்கம் வரலன்னா என்ன பண்ணுறோம், ஃபோன் எடுத்து பார்க்குறோம். ஃபோன் பார்த்தா தூக்கம் வந்துடுண்டு. ஆனால் ஃபோன் பார்த்தா தூக்கம் வராது, கண் எரிச்சல் ஆகும், தூக்கம்தான் வராது. அதுக்கு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி 5 நிமிஷம் அல்லாஹ் நினச்சி திக்ரு பண்ணோன்னா நம்மளுக்கு நன்மையும் கிடைக்கும், அல்லாஹ் தூக்கத்தையும் கொடுத்துருவான். இந்த மாதிரி ஓய்வை நம்ம எப்படியா பயன்படுத்துகிறோம்? கிடையாது. அல்லாஹ்கிட்ட நம்ம துவா கேட்குறோம். என்ன கேட்குறோம்? கல்வியை தான் கேட்குறோம், சொத்து கேட்குறோம், சுகம், வசதி, ஆடம்பரம், நிம்மதி, மனநிறைவு, குழந்தைகளை கேட்குறோம். நாம் கேட்குற விஷயங்களெல்லாம் துவாவிலே மிக உயர்ந்தது எதுனா ஆரோக்கியம். அல்லாஹ்க்கு பிடிச்ச விருப்பமான துவானா அது ஆரோக்கியத்தை கேட்குறதான். ஒரு மனிதன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டானா, யா ரசூலல்லாஹ், துவாவில் மிக சிறந்தது எது என்று கேட்டானா அவன் முஹம்மது நபிகிட்ட. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, உன்னோட இறைவன்கிட்ட ஆரோக்கியத்தை கேளு, அதுதான் சிறந்தது அப்படின்னு சொன்னாராம். அந்த மனிதன் 3 நாளாக இந்த கேள்வியே கேட்டுகிட்டே இருந்தானா. அதுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, உலகத்திலும் மறுமையிலும் உனக்கு ஆரோக்கியம் கிடைத்து விட்டால் நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம். அப்புறம் ஓய்வு நேரத்தில் ஓதக்கூடிய மிக சிறந்த திக்ருகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அடிக்கடி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய திக்ரு எதுன்னு பார்த்தோன்னா, சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம். இந்த திக்ரு மீசான் தராசை நிறைக்கக்கூடியது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இந்த திக்ரை ஓதுவாங்களாம். கஷ்டம், பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு லா இலாஹா இல்லா அன்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஆலிமீன். இந்த திக்ரை எப்போல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம ஓதுவோம். அல்லாஹ்ட்ட எப்போ துவா கேட்குறதா இருந்தாலும் அல்லாஹ்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குறது எனக்கு ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்கிட்ட கேட்கணுமா. எப்போல்லாம் துவா செய்கிறோமோ அல்லாஹ்கிட்ட ஆரோக்கியத்தை கேட்டு ஆரோக்கியமான நல்வாழ்வை தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.